கடும் வெயிலால் ராமேஸ்வரத்தில் வடமாநில தொழிலாளி மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் விஸ்வநாதன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் விஸ்வநாதன், இந்த சம்பவம் எப்போது நடைபெற்றது? இது குறித்து மருத்துவமனை தரப்பிலிருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வணக்கம். ராமேஸ்வரம் அருகே அரியாங்குண்டு பகுதியில் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த வடமாநில இளைஞர்கள் வீடுகளை வாடகைக்கு எடுத்து குளிப்பேசி தயார் செய்து சைக்கிள் மூலம் ராமேஸ்வரம் தீவு பகுதியில் உள்ள சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் அதிகமான கூடக்கூடிய இடங்களுக்கு கொண்டு சென்று விற்பனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையிலிருந்து அதன் மூலம் கிடைக்கும் சொற்ப வருமானத்தை வைத்து தங்களுடைய குடும்பங்களை வடமாநில இளைஞர்கள் நகர்த்தி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாகவே ராமேஸ்வரம் தீவு பகுதியில் வழக்கத்தை விட வெப்பத்தின் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வெயிலை சுற்றறித்து வருகின்றது. இந்த நிலையில் நேற்று ராமேஸ்வரம் பேருந்து நிலைய பகுதியில் குட்பேசி விற்பனை செய்து வந்த வடமாநிலத்தை சேர்ந்த இளைஞர், அதாவது நபீஸ் முகமது என்பவர் திடீரென மயங்கி விழுந்தவரால் இதனையடுத்து அந்த பேருந்து பகுதியில் அக்கம் பக்கத்தில் அவரை மீட்டு ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க. அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரும் வழியில் அவர் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் பரிசோதனை சொல்லி எடுத்து அவருடைய சக நண்பர்கள் உறவினர் சோகத்தில் முடிகிறாங்க. இப்போ அவருடைய உடல் அரசு மருத்துவமனை உடலுக்குறு ஆய்வுக்காக வைக்கப்பட்டுள்ளது. உடலுக்குறு ஆய்வு முடிந்த முன்னாடி அவருடைய சொந்த மாநிலமான உத்தரப்பிரதேச மாநிலத்தை கொண்டு செல்வதற்கான திட்டமிட்டுள்ளாங்க. திடீரென ராமேஸ்வரம் பகுதியில் விற்பனை ஈடுபட்டிருந்த ஒரு வடமாநில இளைஞர் வெயிலின் தாக்கத்தில் உயிரிழந்த சம்பவம் ராமேஸ்வரம் தீவு பகுதியில் உள்ள மற்ற பகுதி மக்களையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி விஸ்வநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.